வழக்கறிஞர் ஜனநாயக பேரவை சார்பாக இன்று திரு உச்சநீதிமன்ற கவாய் அவர்களுக்கு நேர்ந்த அந்த வன்மையான சம்பவத்தை கண்டித்து அதை கண்டிக்கின்ற வண்ணமாக இன்று உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் மற்றும் மாவட்ட நீதி வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இது தேசியத்திற்கு பெரும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கின்ற வண்ணமாக இன்றைக்கு காணப்படுகின்றது. நம்மளுடைய மாண்பு அங்கே மிதிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய கான்ஸ்டியூஷன் அதன் உச்ச இதில் இருக்கின்ற ஒரு நீதிபதி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமை என்றால் வருகின்ற காலங்கள் எவ்வாறு செல்ல போகின்றது, இந்த அரசியல் அமைப்பு எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வலியுறுத்தி தான் இதுபோல சம்பவங்கள் வருகின்ற காலங்களில் நிகழக்கூடாது என்பதை முன்னிறுத்துகின்ற வண்ணமாக இன்று பெண்களாகவும் ஆண்களாகவும் முன்னின்று இன்று வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு குரல் கொடுத்திருக்கின்றோம். இது நம்மளுடைய தேசத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு செயலாக இந்த செயல் நடந்திருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு நீதிமன்றம் என்பது ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு இடமாக, மக்களின் தேவைகளையும் மக்களின் குறைகளையும் தீர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கின்ற ஒரு பட்சத்திலே அங்கே அவமதிப்பு என்பது இந்த நாட்டையே அவமதிக்கின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் என்பதை இந்த வேளையில கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே இதற்கு நாங்கள் இன்னும் அதிகப்படியான கண்டனங்களை நாங்கள் கொண்டு செல்வோம். இது இன்றோடு நிற்கவில்லை. இந்த கண்டனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கின்ற வழக்கறிஞருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும், தேசிய பாதுகாப்பிலே அவர் அடைக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இந்த காணொலியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா அந்த கேஸ் என்று வரும்போது அது ஒரு பில்லாக அன்று அந்த கேஸ் வந்திருக்கிறது. நீதிபதி எல்லா வழக்குகளும் எவ்வாறு விசாரிக்கின்றாரோ அதே போல்தான் அவருடைய விசாரிப்பும் இருந்திருக்கிறது, அவருடைய எண்ணங்களையும் பிரதிபலித்திருக்கின்றது. இதில் எந்த ஒரு சூழ்ச்சியும் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் வேண்டுமென்றே இன்றைக்கு இது ஒரு கலாச்சாரமாக உருவாகுகின்றது. இதுவே அரசியல் கட்சியிலே இப்படி ஒரு கலாச்சாரம் உருவாகும் போது மக்களாக இருந்து நிறைய பேர் திரண்டு கேட்கின்றார்கள். ஆனால் உயர் மட்டத்தில் இருக்கின்ற ஒரு நீதிபதி, நம்மளுடைய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கின்ற ஒரு நீதிபதிக்கு இன்றைக்கு நடக்கின்றது என்றால் பொதுமக்கள் இன்றைக்கு நம் வீதியிலே வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று இதுவரைக்கும் மக்களின் மத்தியிலே எந்த அளவிற்கு இதற்காக குரல் நடந்து ஓடிட்டு கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால் அது வருத்தத்துக்குரிய செயலாக தான் இருக்கின்றது. வழக்கறிஞர்கள் மத்தியிலே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதற்காக சில முன்னெடுத்து கொண்டு செல்கின்றார்கள். சமீபம் கூட சேர்மாதேவியில நாம் பார்க்கின்றோம். நேற்றைய தினத்தில் நான் நினைக்கின்றேன், சேர்மாதேவியில ஒரு குற்றவாளி கூட்டு வந்திருக்கிறாங்க. அந்த குற்றவாளி கோட்டுக்குள்ள தன்னுடைய செருப்பை வீசியிருக்கின்றார். இது எந்த விதத்துக்கு சரியான ஒரு விஷயமாக இன்று கொண்டு செல்கிறார். அப்போ நீதிபதிக்கு முன்பாக ஒரு வழக்கறிஞர் எரிகின்ற எரியும் ஒரு சாதாரண மனிதன் எரிகிறதும் ஒரே அளவுதான். அப்போ அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அது தேசிய பாதுகாப்பிலே அவர்கள் அடைக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த வேளையிலே நாங்கள் ஒட்டுமொத்த சமூகமாக, இங்கே வழக்கறிஞர் சமூகமாக, பெண் வழக்கறிஞர் சமூகமாகவும் ஆண்கள் வழக்கறிஞர் சமூகமாகவும் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பிரிசிலா பாண்டியன், அட்வொகேட், சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம். நான் பிரசிடென்ட் ஆஃப் ஆல் இண்டியா நம்ம அட்வொகேட்ஸ் ஜனநாயக பேரவை பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ இதற்காக இன்னும் பல விஷயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து தான் ஏற்கனவே இருக்கிறோம். இந்த முறை இங்கே மதுரையிலே நம்ம அதை கொண்டு வர வேண்டும், அவர்கள் மூலமாக இதை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்றதற்காக இந்த பதிவை இங்கே வைக்கின்றோம்.